ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பொதுவாக நம்ம வாட்ஸ்அப்பில் கேமரா ஐகான் இங்கே இருக்கும், சேட் ஸ்டேட்டஸ் கால்ஸ் அப்படின்னு இந்த மாதிரி தான் ஆப்ஷன் இருக்கும் அப்படித்தானே. ஆனால் இந்த வாட்ஸ்அப்பில் பாருங்க, கேமரா ஐகான் வந்து இங்கே இருக்கு. கேமரா ஐகான் முதல்ல இருந்த இடத்துல 3 மனிதர்களுடைய சிம்பிள் கொடுத்துருக்காங்க. அப்புறம் சேட் ஸ்டேட்டஸ் கால்ஸ் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கு. ஸோ அந்த மனிதர்கள் இருக்கக்கூடிய அந்த ஐகான் நம்ம கிளிக் பண்ணோம்னா இன்ட்ரோடியூசிங் கம்யூனிட்டிஸ் அப்படின்னு புதுசாக ஒரு அப்டேட் வந்து கொண்டு வந்துருக்காங்க. நார்மலாக எல்லாருடைய வாட்ஸ்அப்லையுமே இப்படி தான் இருக்கும். ஸோ இதுவும் வாட்ஸ்அப் தான், இதுவும் அஃபிஷியல் வாட்ஸ்அப் தான், ரெண்டுமே வாட்ஸ்அப் தான். பிளே ஸ்டோர் வந்து எடுத்து யூஸ் பண்ண வாட்ஸ்அப் தான். இந்த வாட்ஸ்அப்பில் அந்த அப்டேட் இது வரைக்கும் வரல, ஆனால் இந்த வாட்ஸ்அப்பில் வந்துடுச்சு. ஸோ இந்த 3 மனிதர்கள் இருக்கக்கூடிய அந்த சிம்பிள் நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா இன்ட்ரோடியூசிங் கம்யூனிட்டிஸ் ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்துருக்காங்க. இந்த இன்ட்ரோடியூசிங் கம்யூனிட்டிஸ், அதாவது வாட்ஸ்அப் கம்யூனிட்டி அப்படின்ற இந்த ஆப்ஷன் எதுக்கு நமக்கு யூஸ் ஆகுது, இதை நம்ம எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ நீங்க ஃபுல்லா பாருங்க. பார்த்ததுக்கு அப்புறம் டெஃபினட்டா இந்த தகவல் உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவை உங்களோட வாட்ஸ்அப் குரூப் மற்றும் ஃபேஸ்புக் நண்பர்களோட ஷேர் பண்ணிருங்க. ஓகே, பொதுவாக வாட்ஸ்அப் யூஸ் பண்ண எல்லாருமே ஏதாவது குரூப்போட அட்மின் ஆட்டும் இருப்போம். ஸோ அந்த அட்மின் ஆட் இங்கே இருக்கீங்க அப்படின்னா இந்த தகவல் உங்களுக்கு தான். ஸோ இந்த அப்டேட் உங்களுக்கு வர்றதுக்கு நீங்கள் பிளே ஸ்டோரில் போய் உங்களோட வாட்ஸ்அப் மெசஞ்சரை அப்டேட் பண்ணிடுங்க. அப்டேட் பண்ணிக்கிட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணீங்கன்னா இந்த புதுசாக வந்துருக்கூடிய வாட்ஸ்அப் கம்யூனிட்டி அப்படின்ற அப்டேட் வந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ இதில் போட்டிருப்பாங்க இன்ட்ரோடியூசிங் கம்யூனிட்டிஸ் அப்படின்னு. ஸோ உங்களுடைய 1க்கு மேற்பட்ட குரூப்ஸை, கிட்டத்தட்ட 21 குரூப்ஸை உங்களுடைய ஒரே கம்யூனிட்டியில் நீங்கள் வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம். ஸோ அதில் ஸ்டார்ட் யுவர் கம்யூனிட்டி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம மொபைலில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட குரூப்ஸ் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் ஃபேமிலி குரூப் 1, ஃபேமிலி குரூப் 2, ஸ்கூல் குரூப், காலேஜ் குரூப், இந்த மாதிரி ஏகப்பட்ட குரூப்ஸ் எல்லாம் இருக்கும். ஒவ்வொரு குரூப்ஸுக்கும் தனித்தனியாக தான் நம்ம இத்தனை நாள் மெசேஜ் பண்ணிட்டு இருந்திருப்போம். ஸோ அதுவே ஏகப்பட்ட டைம் பிடிக்கும். ஸோ அதுல இருந்து விடுபட்டு டைமை வந்து சேவ் பண்றதுக்குன்னா வாட்ஸ்அப் கம்யூனிட்டின்ற ஒரு அருமையான ஒரு அப்டேட் கொண்டு வந்துருவாங்க. இதுல ஒரே மெசேஜை ஒரே கம்யூனிட்டியில் நீங்க சென்ட் பண்ணா போதும். நீங்க 1க்கு மேற்பட்ட 21 குரூப்பை நீங்க ஒரே கம்யூனிட்டியில் நீங்க வந்து ஆட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நீங்க ஒரு கம்யூனிட்டியில ஒரு மெசேஜ் நீங்க ஹாய் போட்டாலே போதும், ஒரே நேரத்தில் 21 குரூப்ல இருக்கக்கூடிய பலதரப்பட்ட மக்களுக்கும் ஒரே மெசேஜ் ஒரே நேரத்தில் போயிடும். ஸோ எக்ஸாம்பிள் ஒரு குரூப்ல போய் 512 பேருக்கு ஒன்று ஆட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். 512 பேர் வச்சு 21 குரூப் உங்கள்கிட்ட நீங்க அட்மின் ஆட் இருக்கீங்க அப்படின்னா எவ்வளோ நேரத்தில் எவ்வளோ மெசேஜ் எவ்வளோ மக்களுக்கு போகணும் பண்ணி நீங்க வந்து கால்குலேட் பண்ணி பார்த்துடுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிள் நான் இப்போ சாம்பிளுக்கு ஒரு ஃபேமிலி 1, ஃபேமிலி 2, ஸ்கூல் 1, ஸ்கூல் 2 ஒரு சாம்பிள் ஒரு குரூப் வந்து நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறேன். ஸோ நாம இப்போ இந்த ஒவ்வொரு குரூப்புக்கு தனித்தனியாக மெசேஜ் பண்ணிட்டு இருக்கு ரொம்ப டைம் ஆகும். ஒரு குரூப்புக்கு ஒரு ஃபார்வர்ட் மெசேஜ் பண்றதா கூட ஒவ்வொரு குரூப்பாக ஃபார்வர்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த அப்டேட் நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்டார்ட் யுவர் கம்யூனிட்டி அப்படின்றது நீங்க கொடுத்துட்டீங்கன்னா இதுலேயே போட்டிருப்பாங்க ஆர்கனைஸ் ரிலேட்டட் குரூப்ஸ், கீப் சேட்ஸ் ஃபோக்கஸ்ட், ரீச் எவ்ரிஒன் அட் ஒன்ஸ், ஒரே நேரத்தில் சென்ட் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் டு மெம்பர்ஸ் அப்படின்ற எல்லாமே டீடைலா போட்டிருப்பாங்க. கெட் ஸ்டார்டர் நீங்க கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கம்யூனிட்டி கிரியேட் பண்றதுக்கு ப்ரொஃபைல் போட்டோ நீங்க வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு கேமரா மூலமா, கேலரி மூலமா, இல்லை எமோஜி ஸ்டிக்கர்ஸ் மூலமா, இல்லை டைரக்டா வெப்ல இருந்து கூட நீங்க சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நான் எக்ஸாம்பிள் இந்த ஒரு எமோஜி வந்து செட் பண்ணிட்டு ஓகே கொடுக்கணும். இதான் என்னோட ப்ரொஃபைல் போட்டோன்னு. ஸோ கம்யூனிட்டி நேம் வந்து ஸ்கூல் கம்யூனிட்டி அப்படின்றது கம்யூனிட்டியோட நேம் வந்து நான் போட்டுக்கிறேன். கம்யூனிட்டி டிஸ்கிரிப்ஷன்ல வந்து மை ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு போட்டு ஒரு டிஸ்கிரிப்ஷன் வந்து நான் கொடுத்துக்கிட்டு ப்ரொஃபைல் போட்டோ, கம்யூனிட்டியோட நேம், கம்யூனிட்டியோட டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்டு நம்ம நெக்ஸ்ட் கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ ஆட் குரூப்ஸ், நீங்க ஆல்ரெடி ஒரு குரூப்ல இருக்கீங்க அப்படின்னா இந்த கம்யூனிட்டியில, ஸ்கூல் கம்யூனிட்டியில ஆல்ரெடி ஆட் எக்ஸிஸ்டிங் குரூப்ஸ், ஆல்ரெடி இருக்கிற குரூப்ஸை நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இல்ல புதுசா ஒரு குரூப் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த ஸ்கூல் கம்யூனிட்டி அப்படின்ற அந்த கம்யூனிட்டியில ஆல்ரெடி நம்ம ஒரு குரூப்ல அட்மின் ஆட் இருக்கோம் அப்படின்னா ஆட் எக்ஸிஸ்டிங் குரூப்ஸ் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா நீங்க என்னென்ன குரூப்ல அட்மின் ஆட் இருக்கீங்களோ குரூப்ஸ் யூ ஆர் என் அட்மின் ஆஃப், அதாவது நம்ம அட்மின் ஆட் இருக்கக்கூடிய குரூப்ஸ் என்னெல்லாம் இருக்கோ அந்தந்த குரூப்ஸை இந்த கம்யூனிட்டியில நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஸ்கூல் அப்படின்னு போட்டு ஒரு கம்யூனிட்டி கிரியேட் பண்ணிருக்கேன். ஸ்கூல் சம்பந்தமான இருக்கிற குரூப்ஸ் மட்டும் நம்ம வந்து ஆட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கூல் 1, ஸ்கூல் 2, அவ்வளவுதான். சரியா, நம்ம ஆட் பண்ண குரூப்ஸ் இங்க வந்துடுச்சு. செலக்ட் பண்ணிட்டு நம்ம வந்து சென்ட் ஓகே கொடுத்தோம் அப்படின்னா இதுல நமக்கு 1, 2 ஸ்கூல் 1, ஸ்கூல் 2 அது வந்து அந்த 2 குரூப் நம்மளுடைய ஸ்கூல் கம்யூனிட்டியில வந்து ஆட் ஆயிடுச்சு. இத மாதிரி உங்களுக்கு 21 குரூப்ஸ் வரைக்கும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு கீழே டிக் மார்க் இருக்கும் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு கிரியேட்டிங் கம்யூனிட்டி அப்படின்ற ஆப்ஷன்ல உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். ஸோ உங்களுக்கு இதுல வந்து குரூப் ஐகான் கிரியேட்டட் அப்படின்னா வியூ கம்யூனிட்டி நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்கூல் கம்யூனிட்டி அப்படின்ற அந்த கம்யூனிட்டிக்குள்ளார 2 குரூப், ஸ்கூல் 1, ஸ்கூல் 2 அப்படின்னு 2 குரூப் ஆட் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இதே கம்யூனிட்டிக்குள்ளார இன்னொரு குரூப் உங்களுக்கு ஆட் பண்ணணும் அப்படின்னா ஆட் குரூப் கொடுத்து நீங்க ஆட் பண்ணிக்கலாம். சிம்பிள் மேட்டர். இப்போ நம்ம பேக்ல வந்துக்கலாம். பேக்ல வந்ததுக்கு அப்புறம் இப்போ இதை பாத்தீங்கன்னா உங்களுக்கு சேட், ஸ்டேட்டஸ், கால்ஸ் நார்மலா எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். கம்யூனிட்டி அப்படின்னு ஒரு புதுசாட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேவா? நான் ஸ்கூல் கம்யூனிட்டி அப்படின்ற அந்த கம்யூனிட்டி ஓபன் பண்றேன். ஓபன் பண்ணிட்டு இந்த கம்யூனிட்டியில
கம்யூனிட்டியில் இந்த ஆளு நம்ம ஃப்ரெண்டு, இது நம்மளோட ஃப்ரெண்டுன்னு வச்சுப்போம், இந்த ஆளு நமக்கு மெம்பராக இருக்காரு அப்படின்னா, ஸோ அந்த கம்யூனிட்டியில் நான் ஒரு மெசேஜ் பண்ணுறேன், அதில் இருக்கக்கூடிய எல்லா குரூப்புக்குமே நமக்கு அந்த மெசேஜ் போகணும் அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கம்யூனிட்டிக்கு உள்ளால எந்தெந்த குரூப் இருக்குது அப்படின்னு யூ ஆடட் த குரூப்ஸ், இந்த கம்யூனிட்டிக்குள்ளால இந்த 2 குரூப்ஸ் நம்ம ஆட் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ நான் ஹாய்ன்னு போட்டு நான் சென்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த கம்யூனிட்டியில் இருக்கிற எல்லாருக்கும் ஒரே நேரத்தில் மெசேஜ் போயிடும். ஆனால் நாம தான் அந்த கம்யூனிட்டியிலேருந்து மெசேஜ் பண்ண முடியுமே தவிர அந்த குரூப்பில் இருக்கக்கூடிய யாராலுமே நமக்கு மெசேஜ் பண்ண முடியாது. ஏன்னா அட்மின்ஸ் ஒன்லி சென்ட் மெசேஜஸ் அப்படின்ற ஆப்ஷன் வந்து அவங்களுக்கு காமிக்கும். ஸோ இதனால நாம ஒரே மெசேஜை பல தரப்பட்ட குரூப்ஸுக்கு சென்ட் பண்ணோம் அப்படின்னா ஒரு கம்யூனிட்டி கிரியேட் பண்ணிட்டு அதுக்குள்ளால பல குரூப்பாக வந்து ஆட் பண்ணி வச்சுக்கலாம். சிம்பிள் மேட்டர். ஸோ இப்போ நம்ம இந்த கம்யூனிட்டி ஆப்ஷனில் போனோம் அப்படின்னா நாம கிரியேட் பண்ண ஒரே ஒரு கம்யூனிட்டி இருக்கு. இப்போ எக்ஸாம்பிள் இன்னொரு கம்யூனிட்டி கிரியேட் பண்ணோம் அப்படின்னா நியூ கம்யூனிட்டி அப்படின்ற ஆப்ஷனில் போயிட்டு தேவைப்படுற ப்ரொஃபைல் ஃபோட்டோ நம்ம வந்து ஆட் பண்ணிக்கிட்டு கம்யூனிட்டியோட ஒரு நேம் கொடுக்கணும், ஃபேமிலி கம்யூனிட்டி அப்படின்னு தேவைப்பட்ட ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டோம் அப்படின்னா ஸோ இந்த ஃபேமிலி கம்யூனிட்டியில் ஆல்ரெடி ஏதாவது குரூப்ஸ் நம்ம இருக்கு அப்படின்னா அந்த குரூப்ஸ் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ 2 ஃபேமிலி குரூப் வந்து ஆட் பண்ணிட்டு ஓகே கொடுக்குறேன். ஓகே கொடுத்துட்டு நம்ம மறுபடியும் ஓகே கொடுத்த உடனே அந்த ஃபேமிலி கம்யூனிட்டிக்குள்ள எனக்கு 2 குரூப் வந்து ஆட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம பேக்ல வந்துக்கலாம். பேக்ல வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபேமிலி கம்யூனிட்டி, ஸ்கூல் கம்யூனிட்டி அப்படின்னு 2 கம்யூனிட்டி நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். ஃபேமிலி கம்யூனிட்டியில இருந்து ஒரு மெசேஜ் பண்ணா அந்த கம்யூனிட்டியில எல்லா நண்பர்களுக்கும் ஒரே நேரத்தில் ஒரே மெசேஜ் போயிடும். அதே மாதிரி ஸ்கூல் கம்யூனிட்டி அப்படின்ற ஆப்ஷனில் போய் நம்ம ஒரு மெசேஜ் பண்ணா அந்த கம்யூனிட்டிக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா குரூப்ஸுக்கும் ஒரே நேரத்தில் மெசேஜ் போயிடும். மெசேஜ் பண்றதுக்கு என்ன பண்ணணும், இது கம்யூனிட்டின்ற அந்த ஐகான் இருக்குல்ல அது வந்து நமக்கு கிரியேட் பண்ண ஐகான். ஸோ மெசேஜ் பண்றதுக்கு இந்த ரேடியோ மாதிரி ஒரு சிம்பிள் இருக்குல்ல அதை நம்ம கிளிக் பண்ணிக்கிட்டு இதுல இருந்து நம்ம மெசேஜ் பண்ணணும். ஒரே நேரத்தில் எல்லாருக்குமே மெசேஜ் போயிடும். ஸோ இதை மாதிரி இந்த ரேடியோ மாதிரி இருக்கக்கூடிய ஐகான்ல இருந்தால் நம்ம மெசேஜ் பண்ணுமே தவிர இதை வந்து நம்ம கிளிக் பண்ணா நம்ம மெம்பர்ஸ் ஆட் பண்றது, கம்யூனிட்டியில எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்க நம்ம தெரிஞ்சுக்கிறது, கம்யூனிட்டியோட ப்ரொஃபைல் போட்டோ நம்ம ஆட் பண்றது, அதோட டெஸ்கிரிப்ஷன்ல எடிட் பண்றது, இந்த மாதிரி பட்ட ஆப்ஷன் தான் வரும். கம்யூனிட்டியோட ஒரு கம்யூனிட்டிக்குள்ள எத்தனை மெம்பர்ஸ் எத்தனை குரூப்ஸ் இருக்காங்கன்னு பார்க்கறதுக்கு இது, கம்யூனிட்டிக்கு மெசேஜ் பண்றதுக்கு இந்த ரேடியோ மாதிரி ஒரு சிம்பிள், ஒரு ஸ்பீக்கர் மாதிரி ஒரு சிம்பிள் இருக்குல்ல, அனௌன்ஸ்மெண்ட் மாதிரி சிம்பிள் இருக்குல்ல, அது சிம்பிள் மேட்டர். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு கம்யூனிட்டி கிரியேட் பண்ணிட்டோம். இந்த பிக்சர் மெசேஜ், இது ஒரு பிக்சர் மெசேஜ், இது ஒரு நார்மலான ஒரு மெசேஜ், ஒரு ஃபார்வர்ட் மெசேஜ் வச்சுப்போம். இது நார்மலா நம்ம ஒரு ஃபார்வர்ட் பண்றது என்ன பண்ணுவோம், ஒரு குரூப்பா இருந்து 1 2 3 எங்கப்பா இருக்கு 4 5 அதுலேயும் 5 குரூப் தான் ஒரு தடவை ஃபார்வர்ட் ஒரு டைம்ல ஃபார்வர்ட் பண்ண முடியும். அப்படி இல்லாமல் நம்ம இப்போ ஒரு கம்யூனிட்டி கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். இந்த கம்யூனிட்டிக்குள்ள 21 குரூப் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரே நேரத்தில் 21 குரூப்புக்குள்ள ஒவ்வொரு ஆளுக்கும் நம்ம பிரைவேட்டா மெசேஜ் பண்ணோம் அப்படின்னா அப்படியே நம்ம கிரியேட் பண்றோம். இந்த பார்த்தீங்கன்னா 2 செலக்ட் பண்ணிட்டோம். இதில் ஒரு 21 குரூப் இருக்கும், இதில் ஒரு 21 குரூப் இருக்கும். சென்ட் பட்டன் கொடுத்தோம் அப்படின்னா ஒரே நேரத்தில் மெசேஜ் போயிடும். இப்படி வெளியே வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த குரூப்பில் இருக்கிற எல்லாருக்கும் அந்த கம்யூனிட்டிலேருந்து மெசேஜ் போயிருக்கும். பார்த்தீங்கன்னா ஸ்கூல் கம்யூனிட்டிலையும் சேம் மெசேஜ் தான் இருக்கும், ஃபேமிலி கம்யூனிட்டிலையும் சேம் மெசேஜ் தான் இருக்கும். செம்மையான மேட்டர் இது. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கூல் கம்யூனிட்டியில் 2 குரூப் ஆட் பண்ணி வச்சிருக்கேன், ஸ்கூல் 1 ஸ்கூல் 2. அதே மாதிரி ஃபேமிலி கம்யூனிட்டியில் ஃபேமிலி 1 ஃபேமிலி 2 நான் இப்போ குரூப் கிரியேட் பண்ணி சாம்பிளாக வச்சது உங்களுக்கு ஆட் பண்ணி காட்டுறதுக்கு அருமையான ஒரு அப்டேட் இது. ஸோ நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த அப்டேட் நமக்கு வரணும் தேவைப்படுது அப்படின்னா வாட்ஸ்அப் மெசேஞ்சர் அப்டேட் பண்ணிருக்கேன். அதுல பீட்டா யூசர்ஸுங்க மட்டும் தான் இது வந்து கொண்டு வந்துருக்காங்க இப்போதைக்கு. ஸோ பீட்டா யூசர்ஸ், நீங்க பீட்டா யூசர்ஸா இருக்கீங்க அப்படின்னா அப்டேட் பண்ணி பாருங்க. அப்படி ஒரு வேளை வரல அப்படின்னா டெஃபினட்டா கொஞ்ச நாள்ல அப்டேட் ஆயிரும். நார்மல் வாட்ஸ்அப் யூசர்ஸுக்கு வழக்கம் போல கொஞ்ச நாள்ல வந்துடும். ஸோ இந்த தகவல் உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சு அப்படின்னா டெஃபினட்டா இந்த வீடியோவை உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப் மற்றும் ஃபேஸ்புக் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவல் கண்டிப்பா மீட் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் பை பாய்.